ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பவாதி திவ்யாயாத சத்கராய வாதலயாதிச நமோ நமஸ்தேர. ஹரி ஓம். இந்த ஸ்தோத்திரமானது குருவாயூரப்பன் பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்கள் எல்லாம் திவ்ய தேச ஸ்தலங்களாக கருதப்படுகின்றது. அவ்வாறல்லாது பிரசித்தி பெற்ற பல கோயில்கள் அபிமான ஸ்தலங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கேரள மாநிலத்திலேயே திருவனந்தபுரத்திற்கு அடுத்தபடியாக ஆன்மீகத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயில் குருவாயூர் கோயிலாகும். இந்த குருவாயூர் கோயில் கேரள மாநில மக்களிடையே குருவாயூரப்பன் எவ்வளவு பிரசித்தம் என்றால், எண்டே குருவாயூரப்பா என்று பக்தி பரவசத்திலும் சந்தோஷத்திலும் சில நேரங்களில் வருத்தத்திலும் கூட அவர்கள் இந்த வார்த்தையை உச்சரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட திருத்தலத்தின் மகிமையைத்தான் இன்று நாம் நமது வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அந்த தலத்தினையும் சற்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த திருக்கோயிலும் சற்று பார்க்க இருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது திருச்சூர் மாவட்ட ரயில்வே நிலையத்திலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இந்த குருவாயூருக்கென்று தனி ரயில் நிலையம் உள்ளது. நேரடி ரயில் சர்வீஸ்கள் இங்கே உள்ளன. அருகிலுள்ள விமான நிலையம் கொச்சி விமான நிலையம். அங்கிருந்து இங்கே கொச்சிக்கு விமானம் மூலம் வந்து கொச்சியிலிருந்து தனி வண்டிகள் மூலம் இங்கே வந்து சேரலாம். இந்த குருவாயூர் தலமகிமை என்னவென்றால், துவாபர யுகத்தின் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அவதாரத்தினை முடித்துக்கொண்டு வைகுண்டத்துக்கு ஏழும் சமயம் அவரது உறவினரான உத்தவர் மற்றும் மந்திரியுமான உத்தவர் கிருஷ்ணனுடைய பிரிவை தாங்காமல் அவரிடம் மிகவும் முறையிட்டார். ஆகவே அந்த உத்தவரை சமாதானப்படுத்தும் நோக்கில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது அர்ச்சாவதார விக்கிரகத்தை அவரிடத்தில் கொடுத்து அதனை பூஜித்து வருமாறு பணித்தார். அவரும் அவ்வாறே பணித்து செய்து வந்தார். இந்த நிலையில் துவாரகையில் ஏற்பட்ட ஒரு பெரும் கடல் கோள் காரணமாக அந்த கடலின் மூலம் இந்த இடம் புறாக வெள்ளக்காடாக மாறி அந்த விக்கிரகம் கடலில் மூழ்கிவிட்டது. அந்த கடலில் மூழ்கிய விக்கிரகத்தினை கண்ட குரு பகவான் அதனை எவ்வாறேனும் எங்கேனும் எடுத்துச் சென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வாயுவின் துணையுடன் அந்த விக்கிரகத்தை எடுத்துச் சென்று கேரள மாநிலத்தில் சென்று கொண்டிருந்த போது பரசுராமர் அவர்கள் எதிரே தோன்றினார். அவர் இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை தேடித்தான் புறப்பட்டுக் கொண்டிருந்ததாகவும் அந்த விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை செய்யலாம் என்றும் கூறினார். ஆகவே கேரளாவில் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய ஏதுவாக எந்த இடம் என்று தேடுங்கால் அங்கே ஈஸ்வர பெருமாள் அங்கே தோன்றி அவர்களுக்கு ஒரு இடத்தை காண்பித்து இங்கேயே பிரதிஷ்டை செய்யும் என்று கூறியுள்ளார். அந்த இடம்தான் தற்போதைய குருவாயூராகும். குருவும் வாயுவும் சேர்ந்து அந்த விக்கிரகத்தினை பிரதிஷ்டை செய்தனால் அந்த ஊருக்கு குருவாயூர் என்று பெயர் வந்ததாக ஐதீகம். இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் அந்த இடம் கொடுத்த ஈஸ்வரன் மம்மியூர் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த ஈஸ்வரனின் கோயிலை தரிசிக்காமல் இந்த குருவாயூர் வந்து சென்ற பலன் முழுமையாக அடையாது என்று சொல்லுகின்றார்கள். இந்த திருக்கோயில் 3 விசேஷங்களை நாம் காணலாம். கோயிலின் முகப்பில் இங்கே ஸ்ரீவேலியும் போது மிகவும் பிரசித்தமாக இருந்த கேசவன் என்கின்ற யானை மரணமடைந்த பின்னர் அதனுடைய 2 தந்தங்களையும் முகப்பில் வைத்திருக்கின்றார்கள். இதனை அவசியம் காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக நாராயணியம் எழுத ஏதுவாக இந்த இடத்தில் நாராயண பட்டத்திரி இங்கே அமர்ந்து குருவாயூர் கிருஷ்ணனிடம் தனக்கு இந்த நாராயணம் செய்ய உதவுமாறு கூற அவர் ஒவ்வொரு அடிகளாக எடுத்துக் கொடுக்க அதன் அடிப்படையில் தான் கண்டதை அவர்கள் இந்த நாராயணியமாக எழுதியிருக்கின்றார். அந்த இடத்தினையும் முகப்பில் தாண்டின உடனேயே இடதுபுறத்தில் காணலாம். 3வதாக இங்கே துலாபாரம் மிகவும் பிரசித்தமானது. 4வதாக இங்கே திருமணங்கள் நடைபெறுகின்றது. இதற்காகவே கோயிலுக்கு முகப்பில் 4-5 மணமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வப்போது இங்கே திருமணங்கள் அடிக்கடி நடப்பது வழக்கமாக உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சிறு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுதல் என்று சொல்லப்படுகின்ற அன்னப்பிராசனம் என்கின்ற வைபவம் இங்கே மிகவும் பிரசித்தம். குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே அவர்கள்
அன்னப்பிராசனம், சோறூட்டுதல் வைபவத்தினை சிறப்பாக செய்வார்கள் என்பது கண்கூடாகும். ஆகவே வாருங்கள் பக்தர்களே, இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்து பயன்பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். लोकैकनाथ प्रभो कारुण्यकरुणाकरा वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गाशं हारनूपुरशोभितम् अतसी पुष्पसङ्गाशं हारनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कुडिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिभाननं कुडिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिभाननं विलसत्कुण्डलधरं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं